எந்தெந்த பாவத்துல சுக்கிரன் இருந்தா என்ன மாதிரி பலன்களை தருவார் அப்படிங்கிறதே பார்த்தோம். இப்ப நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த 2ஆம் பாவகம் 8ஆம் பாவகம் போன்ற மோசமான இடங்கள்லயே சுக்கிரன் இருந்தா என்ன நடக்கும்? 2 8ஆம் பாவத்துல இருக்கும்போது அவரு 8ஆம் பாவ பலன்களையே வலுத்து செய்வார் அவருடைய திசையில அப்படிங்கிற அடிப்படையில கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு ஆகியவற்றை அதிகமாக கொடுப்பாருங்க. அதனால இப்படி இருக்கும்போது அந்த ஜாதகர் அதையும் தாண்டி ஜெயிச்சு மேல வரணும் அப்படின்னா அவருக்கு எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய அந்த லக்னாதிபதி வலுவா இருக்கணும் இல்லையா? அந்த அடிப்படையில மீன லக்னத்தின் லக்னாதிபதி ஆகிய குரு பகவான் லக்னத்திலேயே ஆட்சியாகவும் திக்பலத்தோடும் இருப்பது மிகப்பெரிய வலு. இப்படி இருக்கக்கூடிய ஜாதகர்கள் இந்த சுக்கிரன் எந்த இடத்தில் இருந்தாலும் அவருடைய கெடுபலன்களை தாண்டி வாழ்க்கையில ஜெயிச்சு எல்லாவற்றையும் கடந்து மேல வருவாங்கங்க. அதே மாதிரி தனுசு வீட்டுல 10ஆம் வீட்டுல குரு பகவான் ஆட்சியாக இருப்பது அல்லது 5ஆம் பாவகமாகிய கடகத்துல உச்சமாக இருப்பது, இது போன்ற லக்னாதிபதியாகிய குரு பகவான் ஆட்சி உச்சமாக இருக்கும்போது இந்த சுக்கிரன் தரக்கூடிய கெடுபலன்களை அவரால் சமாளிக்க முடியும். அவர் எந்த இடத்துல இருந்தாலும். எப்பயுமே லக்னாதிபதி வலுத்த ஜாதகர்கள் என்னைக்குமே வாழ்க்கையில கீழே போயிட மாட்டாங்கங்க. என்னைக்குமே சாப்பாடு துணிமணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவம் மிக்க ஒரு வாழ்க்கையவே வாழ்வார்கள். சரி, குரு பகவான் பலவீனமா இருக்கிறாருங்களே, இப்ப என்ன பண்றது? லக்னாதிபதி குரு நீசமாக இருக்கிறார் அல்லது திக்குலத்தை இழந்திருக்கிறார், இது மாதிரி பகை வீட்டில் இருக்கிறார். அப்படிங்கும்போது நம்ம அந்த லக்னாதிபதியை வலுப்படுத்தக்கூடிய பரிகாரங்களை செய்யலாம். குரு பகவானை வலுப்படுத்துவதற்கு தங்கத்தினாலான அணிகலன்களை அணியலாம். தங்க மோதிரம், தங்க செயின் ஆகியவற்றை அணிவதன் மூலமாக நாம் அந்த லக்னாதிபதியை வலுப்படுத்தலாம். தட்சணாமூர்த்தியை வியாழக்கிழமை வழிபடுவதன் மூலமாக இந்த குரு பகவானை நம்ம வலுப்படுத்த முடியுங்க. சாதுக்கள் ஆகிய சாய்பாபா, சித்தர்கள், ஞானிகள் ஆகியோரை வழிபடுவதன் மூலமாக இந்த குரு பகவானை நம்ம வலுப்படுத்த முடியுங்க. கோயில்களுக்கு நம்மால் முடிந்த சிறு சிறு உதவிகளை செய்வது, ஆசிரியர்களை மரியாதையுடன் நடத்துவது, பள்ளிகளுக்கு நம்மால் முடிந்த சிறு உதவிகளை செய்வது, குழந்தைகளுக்கு படிப்புக்காக ஒரு சில உதவிகளை செய்வது அப்படின்னு நல்ல ஒரு விஷயங்களை நாம் செய்து வரும்போதே இந்த லக்னாதிபதி நல்ல ஒரு மேன்மை அடைவாருங்க. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை பெறுவார்.